ஹே வியூவர்ஸ், திஸ் இஸ் கனெக்டிவ் ரைட்ஸ் கிராஸ் விவர்க் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வாட் வென்ட் ஓகே இன் புஷ்பா 2. ஸோ இந்த புஷ்பா 2ல வந்து என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே தமிழ் சினிமாவாலும் சரி எந்த சினிமாவும் சரி சீக்வல் எடுத்தாலே அதுக்கு ஒரு நெகட்டிவ் தான் வரும். படம் ஓடாதுன்ற ஒரு இதுல வந்து செகண்ட் பார்ட் எடுத்து அது இப்ப தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அப்ரிசியேஷன் டு டீம். இந்த படத்துல எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே. ஏதாவது ஒரு 3 மணி நேரம் சினிமாவா இருந்தாலுமே வந்து அது எங்கேயுமே நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஓடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்காம ஒரு சூப்பரா ஒரு லேகே இல்லாம ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. இதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் சினிமா ப்ரைடுன்னு சொன்ன நிறைய டேரக்டர்லாம் வந்து பார்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி ஸ்கிரீன் பிளே நல்லா கொண்டு போகணும்ட்டு. ஃபஹத் ஃபாசில் வழக்கம் போல மனுஷன் பிரிச்சுட்டாரு. எப்படி தமிழ் சினிமாக்கு ஒரு எஸ்டி ஸ்டுடியோவோ அதே மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபஹத் ஃபாசில்னே சொல்லலாம். அவர் எல்லா எடுக்கிற கேரக்டருமே வந்து ஒரு சூப்பரா இருக்கு. அதுக்கு அவர் ஜஸ்டிஃபை குடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாரி ஃபஹத் ஃபாசில் அண்ட் அல்லு அர்ஜுன் இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் மீ நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அதுல எல்லா சீன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து இன்டர்வல் ஃபைட் சொல்லணும். ஒரு என்னதான் பியாண்ட் த இமேஜினேஷனா இருந்தாலுமே அவங்க அந்த ஃபைட்ஸ்லாம் வந்து ரசிக்கும்படியா எடுத்து போயிருந்ததுனால, அந்த இன்டர்வல் ஃபைட்லாம் வந்து நல்லா கனெக்ட் ஆகி சூப்பரா இருந்துச்சு. கடைசியா கிளைமாக்ஸ்க்கு வரோன்றபோது நடுவுல கொஞ்சம் என்னதான் ஃபேமிலி கொண்டு வராங்க ஒரு மாரி போனாலுமே, முடிக்கும்போது வந்து அந்த எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்ற மாரி ஒரு கிளைமாக்ஸ் குடுத்து படத்த முடிச்சிருக்காங்க. படத்துல இப்ப என்ன நாட் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து குடுக்குறாங்க. இன்ட்ரோ ஃபைட் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு அவங்க வந்து குடுத்த பில்டப்லாம் வந்து சுத்தமா இருக்கு. எப்படி ஒரு மனுஷன் வந்து 45 நாள்ல ஜாப்பனீஸ் கத்துக்கலாம். ஓகே கத்துக்கலாம். அது ட்ரெயின் பண்ணா கத்துக்கலாம். பட் எப்படி 45 நாள்ல ஒரு கண்டெய்னருக்குள்ள இருந்தாரு, எப்படி சாப்பிட்டாரு இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியல. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தர் வராரு. ஃபஹத் ஃபாசில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கம்மியாயிட்டாரு. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வராரு. ஒரு மாசான வில்லன். அவர் பார்த்தா இப்ப எல்லாருமே வந்து அவ்ளோ நடுக்கமா இருக்க மாரி இருக்க வில்லன் தான் வந்து ஜெகபத் பாபு. அவர் வர எல்லா படத்துலயுமே வந்து அவரு பின்னிடுறாருன்னு தான் சொல்லணும். அவர் வர எல்லா படமுமே வந்து வில்லத்தனத்த வந்து ஒரு அப்படியே டெரிஃபிக்கா காமிச்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜெகபத் பாபு இந்த படத்துலயுமே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் நல்ல வில்லன போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாரி இந்த படமே வந்து வல்காரிட்டி அப்புறம் கிளாமர்ன்னு கொண்டு வந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்துச்சுன்னு சொல்றத விட, அது வந்து இந்த கதைக்கு ஏத்த மாரி இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, செகண்ட் ஹால்ஃப்ல போம்போது ஒரு வுமன்ஸோட சேஃப்டி பத்தி வுமன்ஸ் தொடக்கூடாது. அவங்களோட ஒரு இத பத்தி சொல்றாங்கன்னும்போது, அவங்க ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வந்து அந்த 2 பேருக்கான சாங்கா இருக்கட்டும், அந்த ஒரு கிளாமர்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரி வல்கரா இருந்த மாரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாரி அந்த இதெல்லாம் இல்லையோ! அப்டின்ற மாரி எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஒரு வுமன் சேஃப்டி அந்த மாரிலாம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க செகண்ட் ஹால்ஃப்ல. பட் அந்த யோசிச்சு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வந்து கொஞ்சம் அந்த சாங் கோரியோவா இருக்கட்டும், சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாமர் கம்மி பண்ணியிருக்கலாம். அப்டின்னு தான் தோணுச்சு. மத்தபடி இந்த படம் வந்து சொல்ற மாரி ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாரி கொண்டு போய் ஒரு மாஸ் என்டர்டெய்னராவே இருக்கு. இந்த படம் இப்பவே சொல்ல வேணாம். ஒரு நல்ல பிளாக் பஸ்டரா தான் இருக்கு. இன்னும் இந்த படம் நல்லா ஓடும். இன்னும் இது வந்து ஒரு நல்ல இதுவா இருக்கும்னு தான் பார்ப்போம். அண்ட் ஓகே அவ்வளோதான். சாரி. இதுக்கு முன்னாடி சொல்லணும்னு இருந்த என்ன விஷயம் என்னன்னா, அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே செகண்ட் ஹால்ஃப் முடிஞ்சுச்சுன்னு பார்த்தா, இப்ப 3 பார்ட்க்கு ஒரு லீட் குடுக்குறாங்க. அதுல வந்து இப்ப என்ன ஃபஹத் ஃபாசில் தான் நெனைக்கிறேன். அது கொண்டு வர கேரக்டர் பார்த்தா, தெரிஞ்சு ஃபஹத் ஃபாசிலா தான் திருப்பி இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. நம்ம அத பார்ட் 3ல தான் பார்ப்போம். அப்புறம் இந்த படத்தலோட ஃபைட் சீன்ஸ் இருக்கு. நானே சொல்லியிருக்கேன் ரசிக்கும்படியா இருக்குன்ட்டு. பட் அதுலயும் சில ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கு. கைய கட்டி போட்டாங்க, கால கட்டி போட்டாங்க. எப்படி சண்டை போட போறாருன்னு யோசிக்கும்போது, வாய வச்சு சண்டை போடுறாருங்க. ஒரு மனுஷன் சரி கடிக்கலாம், இது என்ன பண்ணலாம். ஆனா வாய வச்சு பறக்க விடுறாரு. இத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது சில படத்துல நம்ம வந்து கையால ட்ரெயின நிறுத்துனது, புல்லட்ட நிறுத்துனது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதையும் சரி, அந்த மாரி இது ஒரு படம்ன்ட்டு அப்படியே ஏத்துட்டு போ வேண்டியதா தான் இருக்கு. மத்தபடி இந்த படத்துல வேற எதுவுமே நெகட்டிவ்ஸா சொல்ற மாரி இல்ல. ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாரி ஒரு மாஸ் என்டர்டெய்னரா இருக்கு. இப்பயும் நல்லா இருக்கு. இன்னும் பிளாக் பஸ்டர் தாண்டி இன்னும் நல்லாவே ஓடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ 2 விஷயம் சொல்லணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத விஷயம் வந்து தமிழ் சினிமால வந்து இந்த ஆடியோ லான்ச் அப்பவே வந்து சக்சஸ் மீட்க்கு பாஸ்லாம் குடுத்து எல்லாம் பண்ணாங்க. என்கிட்டயும் ஒரு பாஸ் இருக்கு. அத வச்சு இப்ப வருமா? சக்சஸ் மீட் இருக்குமா? இல்லையான்னு ஒரு யோசனையில இருக்கு. ஆனா கன்ஃபார்மா புஷ்பா 2க்கு வந்து ஒரு சக்சஸ் மீட் வச்சு தான் ஆவணும். ஒரு நல்ல மாஸ் என்டர்டெயினரா இப்ப நல்ல இண்டஸ்ட்ரிய கலக்கிட்டு இருக்கு. தமிழ் மட்டும் இல்லாம ஒரு பான் இண்டியா ரேஞ்ச்ல ஒரு நல்லா போயிட்டு இருக்கும்போது, இந்த படத்துக்குலாம் கன்ஃபார்மா ஒரு சக்சஸ் மீட் வைக்கணும். அதுக்கு இந்த பாஸ யூஸ் பண்ற மாரி ஏதாச்சும் சான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப புஷ்பா 2 பிரீமியர் அப்ப வந்து ஒரு இழப்பு நடந்திருக்கு. ஒரு ரசிகர்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுதான் வந்து நாங்க தமிழ்ல வந்து நாங்க துணிவு வாரிசு அப்ப இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து தான் எங்களுக்கு வந்து ஏர்லி மார்னிங் ஷோன்ற ஒரு இத கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கடைசியா என்ஜாய் பண்ணதுமே வந்து துணிவு வாரிசு அதோட ஏர்லி மார்னிங் ஷோ தான்.
ஸோ இப்ப தெலுங்குலயும் வந்து இது மாரி இப்ப கட் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஃபேன்ஸா நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து கொஞ்சம் நம்மளோட சேஃப்டி ப்ரிகாஷன் பார்த்தோம். என்னதான் என்டர்டெயின்மென்ட் நம்ம ஒரு ரசிகர் அப்படின்னு இருந்தாலுமே, நமக்குன்னு ஃபேமிலி இருக்கு. நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அத கடைப்பிடிச்சு பண்ணா நல்லாருக்கும். இப்ப நாங்களே வந்து ஏர்லி மார்னிங் ஷோலாம் வந்து ரொம்ப ஏங்குறோம். ஏன்னா, என்னதான் ஒரு 9 மணி ஷோ அப்படி போனாலுமே வந்து அந்த ஏர்லி மார்னிங் ஷோல இருக்க ஒரு எக்ஸைட்மென்ட்டாலும் சரி, அதுல இருக்க ஒரு செலிப்ரேஷன் வந்து எங்கேயும் கிடைக்காது. ஸோ அத இப்ப நீங்களுமே மிஸ் பண்றீங்களோ! அப்டின்ற மாரி தோணுச்சு. ஒரு ஃபேன்ஸா நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டா நடந்துக்கணும். நம்மளோட சேஃப்டி எல்லாரோட சேஃப்டியும் நம்ம பார்த்துட்டு, ஸோ அப்புறம் தான் நம்ம ஒரு இதுவே எடுக்கணும். ஸோ எல்லாரும் சேஃபா போய் பாருங்க. நல்லாருக்கும். தேங்க் யூ. கன்க்ளூஷன் என்னன்னா, இது ஒரு வைல்ட் ஃபயரும் இல்ல, ஒரு ஃபயரும் இல்ல. 2த்துக்கும் நடுவுல ஒரு மார்க் எடுத்து சக்சஸா ஓடிட்டுருக்கு. அது இன்னும் ரொம்ப நாளுக்கு ஓடும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து புஷ்பா 3ல இன்னொரு வீடியோவோட பார்ப்போம்.